ஆமா இந்த மாதிரி கொடுத்து ஒரு சேனல்ல குதிரை மேல ஒரு யானை போகுது வாங்க சீக்கிரம் வாங்க இங்க வாங்க நல்லா இருக்கா இவரை விட்டுங்க இவரை விட்டுங்க அக்கா அந்த பாம்பு எடுத்தாங்க கையில ஐயே காசு இருக்கா சல்லி பிச்சை பிரயோஜனம் சொன்னீங்க ஏதாவது பண்ணா இது கடிக்கும் பண்ணாதீங்க அப்படி சொன்னீங்கல்லக்கா இல்லப்பா அக்கா என் பக்கம் திருப்பி நாக்கு நாக்கு அதே பொண்ணவே அரையாவது கல்யாணம் பண்ணணும் அரையாவது கல்யாணம் பண்ண சொல்லணுமா நீங்க காரைக்குடிக்கார நல்லா இருப்பீங்க இல்ல நீங்க நல்லா பேசுவீங்களே நீங்க பேசுங்கண்ணே இல்ல வரேன் பேச மாட்டீங்க இல்ல இவர்தானே வீட்டுக்காரரு இவதான் இருக்காரு தெரியல எனக்கு எவ்வளவு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகலாம்னு சொன்னாதான் காலையில நேற்று என்னம்மா வச்சுருந்தேன் கரெக்டாக இங்கே கிளம்பும்போது நைட்டு 8 மணிக்கு கரெக்டாக கிளம்பிடுவோம் இப்போ மணி எத்தனை 11 மணி காலையில் பக்கத்துக்கு போன எடுத்து எடுக்காம காலையில் போய் ஒரு ஷாம்பு பயிட்டு நான் ஒரு சோப்பு அவனை உசுப்பி மகாராஜா உறங்க போகிறாரு அப்படின்னு உள்ளே கொண்டு போய் பாத்ரூமில் தள்ளி விட்டு வந்துட்டான் இப்போ போய் எடுத்து சமைச்சிக்குவேன் பாத்ரூமில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கான் தம்பி எந்திரா அப்படிங்கிறேன் உடம்பு அதெல்லாம் அங்கே சிங்கத்தை பக்கத்துல ரெண்டு பார்த்தா சரியா போயிடும் தம்பி வாங்க படக்குன்னு உன்னை நம்மளதுக்கு இப்ப நடு ரோட்டை நிக்க விட்டாடா இன்னும் இங்கெல்லாம் நிக்க விட போறியோ சரி வா சீக்கிரம் வா இல்ல வீடியோ எடுக்க போல நான் மீன் பொறிச்சு சாப்பிடுறது கொக்கு சமைச்சு சாப்பிடுறது அப்ப காலேஜ்ல நூற்கண்டி வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப ஜூவுக்கு நீங்க வந்து இற போட தான் போறீங்களா? அப்ப சிங்கத்துக்கு ஒரு ஆடு கொண்டு வருமா இங்க இருந்து? கோழிக்கறி அதுக்கு ஒரு கோழிக்கறி. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு பாப்போம் இல்லைன்னா நம்ம எடுத்து சமைச்சு சாப்பிடுவோம். பாயாவா பாயா ரைட்டு எது சிங்கத்தையா? இல்லைன்னா நம்ம எடுத்து சமைச்சு சாப்பிடுவோம். கோழிக்கறியாவா? சரி சரி. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். எப்படி பார்த்தாலும் அந்த சமைக்கணும் சாப்பிடணும். வாழ்க்கை சாப்பாடு முக்கியமா? என்ஜாய் பண்ணுறோம். ட்ரிப்பு எதாவது போனோம்னா காசுலேன்றீங்க. ஒவ்வொரு ட்ரிப்புக்கு ஒவ்வொரு காஸ்டியூம் மட்டும் வாங்குறதுக்கு மட்டும் காசு ஷூ வாங்கிறீங்க. போகிறதுக்கு 10,000 5,000 தேவை. இது வாங்குறதுக்கு 100 ரூபா 500 இருந்தால் போதும். இது என்ன பெரிய விஷயமா? இப்போ 10 ஆட்ட போகிறோம்னா இப்போ அது என்னாச்சு? ஏன் அப்படி சொல்லிட்டு இவன் இதை பாருங்கண்ணே தூங்கி எந்திரிக்கான் பனியனை மாட்டுவேன் பேண்ட்டை போடுவேன் எவன்டா கூப்பிட்டாண்டான்னு கிளம்பிடுவோம் வந்துடுவேன். நான் ஒரு பேமானிமா, நான் ஒரு புறம்போக்குமா, நான் ஒரு சோமாரி, நான் ஒரு கேப் மாதிரி. அதுல கொடியில காசு இருக்கு. ஒவ்வொரு பக்கத்து வீட்டு கொடியில உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. எப்படி வந்திருக்காங்க அதானா எனக்கு டவுட்டு. என்னடா எப்போ பார்த்தாலும் புது ட்ரெஸ்ஸாக போட்டு வராப்லையே அப்படின்னு. இதில் போட்டா பார்த்தீங்களா இல்லையா? அம்சமா வச்சிருக்கானா? என்ன வேணாலும் பண்ணி அடிச்சிடலாம். உள்ளதை மாற்ற முடியுமா? என்ன வேணாலும் பண்ணி ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணினாலும் பார்க்குறாப்புல. அவனுக்கு கக்காய வர மாட்டேங்குது. இதுல காதலிக்கிட்டு வர்றது. ஒரு கிளாஸ் சொன்னீங்க வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன சொல்றது? யாரு நாளைக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும். அப்ப இதே பொழப்பதான் இல்லையா நீங்க? ஒரு 100 பொண்ணு பார்த்துருக்கியா? ஒரு வீடியோல வரப்போகுது. மைக்க போட்டுக்கிறேன். சரி என்ன கண்ணாஸ்பத்திரி போறீங்களா எல்லாரும்? போயிட்டு வர்றீங்களா? அப்போ இந்த கிளாஸ் போடக்கூடாது, டஸ்ட் போடாத கிளாஸ் தான் போடணும். அதைத்தான் போட்டுருந்தான். எல்லாரும் என் அழகில் மயங்கிட்டாங்க. சரி உங்களை கட் பண்ணிட்டேன். நீங்க தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஜோக் இல்லையா? வெயில் வந்து ஒவ்வொரு நாளைக்கு கூலிங் கிளாஸ் தான் போடணும். அப்போ கூலிங் தண்ணியும் ஒரு கிளாஸையும் கையில் வச்சுக்கிட்டு நம்மள அதெல்லாம் சிரிச்சுக்கணும். நம்ம ஏன் ஜூவுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிளான் பண்ணோம். யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியும். ராதாவோட முன்னோர்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க. இல்ல நான் சொன்னவன அப்படியே ஏத்துக்கிட்டீங்க. இதை நான் சொல்றேன் ஜூவுக்கு போலாம்னு ஏத்துக்கிட்டீங்கல்ல. சரி ஓகேன்னு. அதுக்கு என்ன காரணம்? என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். ஒரே டக்கு சொல்லி காரணம் தெரியுமா? நாங்களாம் வெட்டியா இருக்கிறோம். நீங்க கூப்பிட்டீங்கன்றதுனால வந்தோம். நீ சொல்லு. காரணம் என்னன்னா
நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். வெல்கம் டு சிக்கு விலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஒன் மோர் வெல்கம் டு சிக்கு விலாக்ஸ். ரெண்டு கையிலையும் சொல்லுங்கண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கு விலாக்ஸ். நல்லா இல்ல. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள ஒரு ஜூவுக்கு போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து நம்ம இந்த சாமி கோயிலுக்கு வந்து சாமியை அங்க கும்பிட்டு யானை இருக்குமாண்ணே? ஐயோ ராமா, வரும்போது நம்ம நண்பர்கள்லாம் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ல. கிருஷ்ணா, நாகா, ராஜா. எந்த நாட்டுக்கு? ஐயோ சாமி, அவர் இது வரைக்கும் நம்ம நாட்டுக்கு தான் ராஜா. அநேகமாக இப்போ ஜூக்கு போயிட்டு வந்த உடனே எல்லா நாட்டுக்கு ராஜா வேறு. ஏன் அவர் மட்டும் வெள்ளை சட்டை போட்டிருக்காப்ல? ஆமாம், அவர் காதலில் வந்து சக்ஸஸ் ஆகிட்டாரு. போட்டிருக்காரு. நாங்களாம் அந்த பிள்ளைக்கு தெரியுமா? அவர் வீட்டுக்காருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அவர் வீட்டுக்காருக்கு தெரியும். இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு பெரிய பிரச்சனை வந்து அவர் வீட்டுக்காரில் ஒரு 4-5 வீட்டை கூட்டிட்டு வந்து அவர் கண்ணப்பாரியா. இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு பெரிய பிரச்சனை வந்து அவர் வீட்டுக்காரில் ஒரு 4-5 வீட்டை கூட்டிட்டு வந்து இவர்கிட்ட கொஞ்சம் அன்பாக பேசி அதில் சில தழும்புகள்லாம் இருக்குது. அதை நம்ம அப்புறம் காமிப்போம். யார் சார் வரே? இவரு தெரியல. இவரு தெரியல இல்லையே. சரி வாங்க கிளம்புவோம். என்ன அதுக்குள்ள முடிஞ்சா? இப்போ நம்ம நேரம் எங்கே போகிறோம்னா புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள அண்ணே அப்படி நார்த். சொல்லாதீங்க. வெல்கம் டு அப்படி சொல்லி சொல்லுங்க. இப்பவே கண்ண கட்டுது. வெல்கம் டு சிக்கு விலாக்ஸ். சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கண்ணே. வெல்கம் டு சிக்கு விலாக்ஸ். ஒன் மோர். வெல்கம் டு சிக்கு விலாக்ஸ். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற நார்த்தாமலை அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு ஜூ. அண்ணே ஒரு நிமிஷம் ஜூம் ஆகல. முடியல. வெல்கம் டு சிக்கு விலாக்ஸ். முதல் சொன்ன ஜாலி இல்ல, ஜாலியா. வெல்கம் டு சிக்கு விலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள நார்த்தமலை அப்படின்ற ஊருக்கு ஒரு ஜூவுக்கு போகிறோம். இப்பதான் பிரைட். நம்ம ஏன் அங்கே போகிறோம் அப்படின்னா நிறைய விலங்குகள் பறவைகள் எல்லாம் வந்து புதுசாக போட்டிருக்காங்க. அங்கே மட்டும் தான் விலங்குகள் இருக்கா? இல்லை, என் கூட நிறைய விலங்குகள்லாம் இருக்கு. இந்த உயிரினங்கள் எல்லாமே அந்த உயிரினங்களை பார்க்க ஆசைப்படுது. ஜோக் இல்லையா? அதனால இனி பார்த்துட்டு வர போகிறோம். மெயினாக வாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. வெல்கம் டு சிக்கு விலாக்ஸ். மறுபடியும் முதல்ல இருந்தா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா புதுக்கோட்டிலேருந்து திருச்சி போகிற வழியில் நார்த்தமலை அப்படின்ற ஊரில் இருக்கிற இந்த இப்ராஹிம் ஃபார்ம்ஸ் அப்படின்ற இடத்துல நிற்கிறோம். இங்கே என்னென்னா ஒரு மிருக காட்சி சாலை இருக்குது, ஒரு ஜூ இருக்குது. அதை பற்றின விஷயங்கள் நம்ம பார்க்க வந்திருக்கோம். நம்ம எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. தண்ணி, சாப்பாடு, பாய், தலகாணி எல்லாம் எடுத்துட்டு வாங்க. உள்ள போவோம். நம்ம ஜூக்குள்ள உள்ள போக போறோம். உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வேலைக்கார வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. இங்க வெயில் வேற ஓவரா இருக்கு. கருத்துருவோம். அது கொம்பை பார்த்தியா? 4 கொம்பு, 2 கொம்பு இருந்தா இங்கே 2 கொம்பு இருக்கு. 4 கொம்பு மொத்தம் அந்த ஆட்டுக்கு. நான் இதுக்கு போறேன். 4 கொம்பு இருக்கு. நான் 2 கொம்பு உள்ள ஆட்டே போக மாட்டேன். அது வெளிநாட்டு ஆடு, இது நம்ம நாட்டு ஆடு. நான் இந்த ஆடுகிட்ட போவேன். இது பேர் பாட்டா? இது பாட்டா? நான் இது நம்ம பயம் கிடையாது. இதுக்கு பயம் கிடையாது. இதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் பயம். ஆமா, இது கொஞ்சம் 4 கொம்பு இருக்கனால பயம். அது ஒயர் ஆடு, இது முற்ற ஆடு. இது வந்து கொஞ்சம் வயசு ஆடு. இது வந்து கிருஷ்ணா. இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய ஆடு மாப்பிள்ள. அது அதை விட கொஞ்சம் கிழட்டாடு. அந்த தெரிஞ்ச வச்ச ஒரு சின்ன கோழி, அதே நானு. கோழி முட்டை இன்னும் பொறிக்கவே இல்லை பாவா. எது அது பூரா நான் தான். இது பிறா இருக்கா? புறா. ஏன் விலைக்கு வாங்குறதுனா நம்ம வளர்க்குறதுக்கு சொல்ல வரேன். சி இல்லை, சாணி வேற அடிக்குது. புறா சாணியா? டாங்கி. டெய்லியே பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னும் அப்படியே தான் இருக்க. யோகம் வருன்றாங்கல்ல, வளர்க்குறாங்கல்ல, அவங்க எல்லாம் பெரிய ஆளாயிட்டாங்க. அம்மா என்ன ஃபார்ம் ஹவுஸ் போட்டுருக்காங்க. அப்படியா? சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பாடம் எப்படி இருக்கும் பாடி காட்டுங்க. தெரிஞ்சுங்க. எனக்கு கீ இல்லை. ஏன்னா இவர் வந்து இப்போ சுற்றி பார்க்க வரல, உங்களுக்கு பாடம் எடுத்து வந்திருக்காரு. கீ இல்லைண்ணே, அதனால இங்கே இருக்கு.
எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அதுக்கே பேர் டாங்கின்னு நீங்க சொல்லுங்க. அது தாங்கினா அது வந்து இந்த மூடைகள் எல்லாம் வெயிட்ட தாங்கும். அதுக்கு கீ கிடையாது, அதனால தாங்கி. எனக்கு பிடிச்சது எப்பயுமே விளையாதுடா. நீங்க நீங்க என்னைக்கு போறீங்களோ அன்னைக்கு தான் நல்லா இருப்பேன் நான். ஆமா, இல்ல நீங்க வாங்க வா. அண்ணே டாங்கினா வேற டேய் கூட்டு போங்கடா. என்ன புலி நின்றுச்சு? வாயில கொத்திடுது. கொத்த முடியாது. அப்படியே எங்கடா எடுத்துட்டு இருக்க? நான் பார்க்க வேணாமா? உங்களை வச்சு ஊர்க்கா கூட போட முடியாதேட்டையா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவன் உள்ள வந்துட்டான். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பை கையில தராங்க. அம்மா இங்க இருந்து பாருங்களேன், அந்த பாம்பு வந்து ரியல் பாம்பு. பல்லுலாம் இருக்கு, பல்லுகள் எல்லாமே இருக்கு. என்ன பாம்புக்கா? பயப்பிடிச்சிட்டான். கழுத்துல போக முடியாதுங்களா? இது கழுத்துல போட முடியாதா? இந்த பாம்பை வந்து நம்ம சாருக்கா செஞ்சுடுவோம். இது என்னை தான் பாக்குது. அக்கா வாங்கக்கா, பல்ல காமிக்குது பாம்பு. ரொம்ப லோகாயம் பண்றியா ராஸ்கோல்? அடிச்சனா எப்படி அடிப்பான் இருக்கிற? பிடிச்சிக்கங்க. சும்மா தொடுப்பா. தொடு, அப்படியே கையில் வாங்கிங்க. தொட்டு பார்த்து அந்த பாம்பை கண்டா படையினர். இது எப்படின்னா நம்ம ஊரில் இந்த கண்ணாடி பிரியாணி, தட்டு பிரியாணின்னு சொல்லுவோம்ல, அந்த அது மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. அதனால இதை பார்த்தா மட்டும் போதும்னு நினைக்கிறான். இதுக்கு அந்த நாட்டில் அப்படி வெளியில் வருது, ஒன்றும் பண்ணாதா? இல்லை, நான் முதல்ல தொட்டு பார்த்துக்கிறேன். என்னை ஒன்றுமே செய்யலைன்னா நான் வாங்கிக்கிறேன். விடுங்க. பார்த்தீங்களா பாம்பு சாரு கீழே விட்டுறாங்க பாவம். கடவுளே இல்லப்பா அக்கா, என் பக்கம் திரும்புதுக்கா, திரும்ப நாக்கு 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 கீழே போடல. பயங்கரமா இருக்கேக்கா. இது வந்து ராயல் மலைப்பாம்பு, பந்து மலைப்பாம்பு. நான் பார்த்தாச்சு. ஆமா, நான் போட்டுட்டு ஓடிடுவேன். ஏங்க நாங்களாம் போட்டு அந்த காலத்திலேயே கழுத்துல போட்டு உங்களுக்கு விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. நாங்களாம் அந்த காலத்திலே அந்த மாதிரி ஆளுங்க. போடலாம்லக்கா? உங்களை நம்பி தான் போடுறேன். அக்கா எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைலாம் இருக்கு. இவங்க வந்து இந்த சிங்கிள் தான். என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. எனக்கு இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜா சிங்கிள் தானே? சிவபெருமான மாதிரியே இருக்கண்ணா. அக்கா போதுங்கக்கா, எடுத்துருங்கக்கா, எடுத்துருங்க. போதும் 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 போதும். அடுத்து ராஜாக்கு, சாருக்கு. ஹாம்ஸ்டர் அப்படின்னு சொல்லி இது ஒரு எலி. இது வந்து ஓடிட்டே இருக்கும், இருக்கிறதே ஓடிட்டே இருக்கும். இது பாருங்க நிறைய இருக்கு உள்ள. இந்த மாதிரி இது வந்து ஓடிட்டே இருக்கும். எடுத்து என்ன காமிச்சாங்க அப்படின்னா ராயல் மலைப்பாம்பு. ராயல் மலை. ஐயோ வீடியோ மறந்துட்டேன். இன்னொரு பாம்பு இருக்கு நம்ம ஊர்ல, இந்த கட்டு விரியன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இது ஒரு வகையான பாம்பு. இது இன்னும் அவங்க நம்மள கையில தரல. அக்கா அந்த பாம்பு எடுத்தாங்க கையில. எடுத்தேம்பாரு ஓட்டம். கழுத்துல போட்டுறீங்களா அவருக்கு? இதுதான் என் கையில சுத்துறது. ஒன்றும் பிரச்சனை பயப்பாருங்க. போச்சுடா. கொண்டுடுவேன். ஐயே வந்துட்டேன் அவன் உள்ள. நான் ரொம்ப தைரியமான ஆளு. ரொம்ப தைரியமான ஆளுக்கா.
பெயின் போடுனா கடிச்சு வைக்குமா? தம்பி வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு. அதுதான் காதல் பண்ணுது சாமி. அது வேறயா? புரியுமா? புரியுமா பாருங்க. ஒரு பிய பண்ணு. அப்படியா? எங்க? நான் தான் சொன்னேன். உள்ள இருக்கா? மொத்தமா இங்க உயிரே போயிரும் போல. நீ கக்கா போறத பத்தி கவலைப்படுறியா? தைரியம் நீட்டுக்கணும் கைய. காதுகிட்ட வருதுக்கா, கண்ணுகிட்ட வருது. மேல பாருங்க. அதே பண்ணா இருக்கு, பேசாம இருக்கு. ஐயோ மண்டையில காய்ச்சிங்க. மண்டையில காய்ச்சிங்க. அப்பா இவ்வளவு நேரம் எங்க மேல இருக்கும்போது மட்டும் இது ஆனா பொண்ணா குடும்பம் இருக்கா குடும்பம் இல்லையா கேட்டீங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. வானவில் பறவை மாதிரி பாட்டீங்க. காதை ஏதோ கடிச்சு போயிறாங்கடா. ஆஹா நகைக்கடியே இங்க நிக்குதா. போட்டுருவான்ற மாதிரி இருக்கு. அவன் செய்யல கபூரியா மோசமான ஆளா இருக்கான் போல. இருக்கு ஒரே மாதிரி எடுக்கணும். ஒரே மாதிரி. அந்த பறவை உன் கண்ணுகிட்டே இருக்கு பாத்துக்க. அக்கா இது பேர் என்னக்கா? வீவர்ஸ் இது வந்து பஞ்சவர்ண கிளி. ஏன் நீங்க கொஞ்சம் போல எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ற நிலைமை இல்ல. உனக்காவது 3. ஒன்னு இப்படி நிக்குது, ஒன்னு இப்படி நிக்குது. எனக்கு 5. 2 காதுல ஏறுது, 2 கழுத்துல ஏறுது. ஏமா சொல்லுங்க. அதாவது அமேசான் காடுகள்ல இருந்து வந்தது. இது அது அம்பர்லா காக்கட்டும். யாருக்கா? அம்பர்ல மழை பெய்யும் போது காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. வந்து சண்டை போடுது. அது வந்து ஃப்ரீயா இருக்குன்னா கொண்டை விரிச்சிட்டு ஆடும். ஓ ஃபுல் அப்ப ஃபுல் இது வரும். சாப்பாடு இது ஏமா நம்ம கருப்பா இருக்கவங்க மரம் மாதிரியே இருக்கோமோ. இப்ப இதுக்கு பூரா ஃபுட் என்னக்கா போடுறாங்க? காலையில வந்து பாத்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீடு கொடுத்துருப்பாங்கல்ல, அது வால்நட்டு முந்திரி இதெல்லாம் வந்து மிக்சர் பண்ணி வச்சிருப்போம். பருப்பு தான். ஒரே பருப்பு வேணும். அப்ப வந்து வெஜிடேரியன் வெஜிடேரியன் ஃபுல் வெஜ். யாரையாவது காதை கடிச்சிருக்கா? கடிச்சிருக்கு. கடிச்சிருக்கு. இப்போ இவரை கடிக்குமா? கடிச்சாலும் கடிக்கும், இல்லன்னா இல்ல. அவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. சரி இப்போ நடந்துக்கிறதுனா அவன் நின்றுக்கிட்டு இருக்கேன். காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. கூட இருக்கும் 10 கிலோ இருக்கும். 10 கிலோ இருக்கும். 14 கிலோ ஆமையை கையில் தூக்கியிருக்கேன். இந்த பசங்கலாம் தூக்குற பயப்படுறாங்க. கொஞ்சம் தூக்குங்கப்பா, வெயிட்டா இருக்கு. ரிமோட் பொம்மனே. எப்படிங்க? ஆமா ஆமா. கால் படுது காக்கா. அமாவாசை காலு முட்டுது. இப்படி எவ்வளவு பேச்சு பேசுறா. எப்பா ரசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. சரி, இந்த ஆமையோட வரலாறு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. 150 வருஷம் வாழக்கூடிய ஆமை. தரையில மட்டும்தான் வாழுமா. அதாவது நீர்ல போனா இறந்து போயிடும். இதுக்கு வயசு வந்து இப்போ 4.5 வயசு. 150 வருஷம் வாழக்கூடிய உயிரினம். ஒன்லி நிலத்துல மட்டும், தண்ணியில போகாது. இது ஒரு வித்தியாசமான ஆமை. இது இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ இது குப்பரக்க படுத்துருச்சு அப்படின்னா இதாயிருமா? ஆமா, குப்பரக்க படுத்துச்சு தான் அப்படி சொல்லுங்க. இவர் வந்து நிமித்து சொல்லுவார். இவர் நம்பர் வாங்கிக்கா. திரும்ப முடியாது இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எப்படி? நாட்டாமா நீ தண்ணிக்குள்ள போகாதுல. அது குடிக்க சும்மா விளையாடுறதுக்கு. சும்மா குடிக்க கை கால் கழுவ. யானைதான் இங்க பாருங்க. யானைதான் அந்த குட்டி யானை இல்ல. இந்த குட்டி யானை. இந்த தும்பிக்கையோட இந்த இருக்குல்ல. யானை இல்லக்கா, இது ஆமை. போயிட்டாங்க. அப்பதான் நாட்டாம நீங்க ஆமா. எத்தனை வருஷம் வாழும்? எத்தனை வருஷம் வாழும்? 150 வருஷம். அவரு சுத்தி பார்க்க வந்தவருங்க. 150 வருஷம் வாழுங்கா. இப்போ வயசு வந்து 4.5 வயசு. நிலத்துல மட்டும்தான் அப்படியே சமுவா உர போட்ட 2999 அப்புறம் என்ன அத்தனை பேர் கட்டி வைக்காப்ல. செட்டு, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், நாத்தார்காட்டு, சவுத்தார்காட்டு, எப்ப மட்டும் வரைக்கும் பார்த்தோம். அருவா கம்பெல்லாம் என்னை டச் பண்ணி டயர்ட் ஆகி போய் கிடக்கு. நம்ம மக்கள்
மக்கள் சிரிக்கணும்னா அடி ஒரு அடி வாங்க அடிச்சிருங்க அடிங்கடா வாழ்க்கையில சில அடிகள் விழதான் செய்யும். இது என்னடா புது பொருளியா இருக்கு இல்ல இல்ல இவ்வளவு ஹார்டா இருக்கு ஒரு அடிக்கு எப்படி இருந்தா போச்சே கடைசி வரைக்கும் சைக்கிளே நல்ல சத்தியம் வேணாம் எனக்கு பிடிக்கல பிடிச்சா பழகும் நீங்க பிடிக்கல போலாம் என்ன மனுஷன் சாரு மாதிரியே தான் இருக்குது அவர் கடிக்கட்டும் ஆமா இல்லக்கா இவங்களுக்கு என்ன ஆசை தெரியுமாக்கா என்னை கடிச்சு நான் செத்துறேன் இல்ல உண்மைதான் அங்கேயே வந்து என்ன பாம்புட்ட மாதிரி பார்த்தாங்க பாம்பு நல்ல பாம்பு போல கடிக்கல நல்ல பாம்பு அங்க நல்ல பாம்பு அது வந்து குட் ஸ்நாக் வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது அதாவது ஒழுங்கான பாம்பு போல அது கடிக்கல ஆனா எப்படி பார்த்தாலும் இங்க இருந்து போறதுக்குள்ள என்ன கொண்டுருவாங்க எனக்கு தெரியும் இவங்களுக்கு இவங்க கூப்பியாந்ததே இங்க வச்சு நீ கூட்டு இல்ல இப்பயும் பாருங்களேன் நீங்க சொன்னீங்க ஏதாவது பண்ணா இது கடிக்கும் பண்ணாதீங்க அப்படி சொன்னீங்கல்லக்கா ஏதாவது பண்ணா கடிக்கும் சொன்னீங்க பின்னாடி இருந்து அது வாழை எடுத்து என் காதுக்குள்ள விடுறானா இப்ப நீங்க ஒரு இல்லக்கா அக்கா அக்கா இது ஒரு நிமிஷம் எடுத்து இவன் தோல்ல வைங்க மூணு வழியா வெளியே எடுக்கணும் இங்க வரா ஏ வாடா இல்லைக்கா இப்போ நான் மேலே வச்சுருக்கும் போது சாரு பையன் வந்து எடுத்து காதில் இப்படி செஞ்சார்ல அப்போ பேசாமல் நின்றார்ல அப்போ என்ன அர்த்தம் எவனாவது நீங்கள் கொலை பண்ணட்டும் எனக்கு தேவை சாகணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் நீ தடுத்து நீ நல்லவனா இருந்தா தடுத்து சாரு அண்ணே பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்பல கடிக்க போகுதுன்னா கல்யாணம் வேற ஆகல உன் காதுக்குள்ள பாம்பா விட நான் பேசுவேன் காப்பி ரைட்டு இங்க யூடியூப் போட்டோடனே பிடிச்சிருவாங்க தேவையில்லாத வேலை என்ன சட்டையை புறம் கழிச்சு விட்டீங்க இரு என்ன ரோட்ல போனா போதும் கொண்டாந்து நேர விடுறதுக்குன்னே வருவாங்க என்ன பேருக்கா எக்தாரான்னு ஒரு பேர் இருக்காங்க இதுதான் ஈரோடு அந்தியூர்ல குதிரை பந்தயத்துல முதலிடத்தை பிடிச்ச குதிரை அதாவது நம்ம சாரு மாதிரி நம்ம சாரு எப்படி எல்லா போட்டிலையுமே கடைசியா வரானா அது மாதிரி இது எல்லா போட்டிலையும் முதலிடத்துல வந்துடும் இவர் தான் பெருமைக்கு உரியவர் இவர் தான் ஹைட்டான பிரீடு என்னக்கா பெரிய ஹைட்டு இதை விட பெருசா இருக்கா யார் சொன்னா நாங்க பார்த்தோம் பாப்போம் உச்சா போதுக்கா போகுமா இது வந்து பறக்கும் அக்கா அடிச்சுடுங்க என் பிள்ளை கூட என் மேல உச்சா போனலக்கா கர்ம முள் எலி ஏக்கா முள் எலி டாய்லெட் மாதிரி தெரியும் போல இருந்தா உச்சா போயிடுச்சுக்கா புரியுங்க இந்தா மச்சாய் வந்து பாரா அறுபதாம் கல்யாணம் பண்ணா வாழ்த்துக்கள் அறுபதாம் கல்யாணம் பண்ணா வாழ்த்து அதே பொண்ணதே அறுபதாம் கல்யாணம் பண்ணணும் வேற பொண்ணை பார்த்தா அறுபதாவது கல்யாணம் பண்ண சொல்லணும் இந்த 226 வேணா வரும் அது வரைக்கும் நீங்க வாழ முடியாது ஆமா வீட்டுக்காரமா அந்த ஆமை மேலேயே குறிப்பிடாக்காங்களே ஆமா இதுதான் கேட்டியே பிடிச்சி நல்லா நீங்க காரைக்குடிக்கார நல்லா இருப்பீங்க இல்ல நீங்க நல்லா பேசுவீங்களே நீ பேசுங்கண்ணே இல்ல வரேன் இல்ல வரேன் இல்ல இவ்வளவு நேரம் அப்புறம் தான் வீட்டுக்காரமா நீங்க வீட்டுக்காரர் நினைச்சுக்கிட்டீங்க அப்படியே ஓடிட்டு இருக்கு பார்த்து
நீ ஆனா உண்மையை ஒரு விஷயத்தை கொடுத்து வச்சாங்கப்பா. அதாவது ஒரு போல்டா ஒரு ஒய்ஃப் ஃப்ரெண்டை கொடுத்து வச்சிருக்கோம். இங்க வந்திருக்கிறது ஃபுல்லா மகளிரே ஒரு 20 பேர் இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு பைக் கொடுக்கறனால இந்த மாதிரி கொடுத்து சேனல்ல இருந்து சரி பாய். எல்லா கூலிங் சாப்பிடீங்களா? சாப்பிட்டோம். ஐஸ் சாப்பிடலாம். நீங்க என்ன வாங்கிக்கிறது ஒழுங்கா வாங்கிக்கலாம். இல்ல உங்களை கூட்டி போய் நாங்க தான் இல்ல இல்ல சாப்பிடுறோம். நீங்க அந்த பேசினதே நல்லா தான் இருக்கு. இல்ல மேடம் வரல நான் வரல. நீங்க ஏதாவது வாங்கிக்கிறீங்க உங்களை கூப்பிடுறேன். நான் வரல நீங்க போங்க. கேட்டாங்க போங்க ஏதாவது ஒன்று வாங்கி அண்ணா கார்த்திகை அசிங்கம் கேட்டாங்க நான் வாங்கி கொடுத்துருக்கேன். மகளிர் தினத்துக்கு ஏதாவது மகளிர் தினத்துக்கு நான் வாங்கி தரேன். மகளிர் தெரியலையா? உங்களை பார்த்து மகளிரே தெரியல. உங்க வீட்டுக்காரே ஒத்துக்கல உங்களை மகளிர்னு. நான் ஒத்துக்கிற முடியும். உங்களை பார்த்தா நான் சொல்லவே இல்லையே. என்ன பார்த்தாவா பிரச்சனை மாத்திக்கிறோமா? நல்லா இருக்கா? இந்த குடும்பத்தை எடுத்துக்கோங்களேன். இல்ல இந்த இதை கூட வச்சுங்க மகளிர் தினத்துக்கு. இல்ல இல்ல என்னது இந்த இருக்கு என்கிட்ட இருக்கு. இவரை விட்டுங்க. குழப்பல மாதிரியே பண்ணாதீங்க. இவரை விட்டுங்க. அடுத்த நைன் தானவா போச்சுறேன். வாங்க அடுத்த போலாம். நைன் தானே ஐஸ்கிரீம் நான் வரல. ஐயே காசு இருக்கா? சல்லி பிச்சை குடுக்குறீங்களா? ஐஸ்கிரீம் வாங்கி வந்து யூடியூப்ல சம்பாதிக்கிறீங்க. வாங்க யூடியூப் சேனல்ல லட்சம் போட்டு அவன் எல்லாரும் வாங்கி ஒரு ஐஸ்கிரீம் வாங்க வாங்க வாங்க. டேய் எல்லாரும் வாங்கடா. நம்ம ஊர்க்கார போய் ஹோட்டல் வச்சிருக்கேன். அங்க என்ன வெட்டி போயிட்டு குதிரையில போய் ஒரு யானை ஒரே மேலே குதிரை மேல ஒரு யானை போகுது. வாங்க சீக்கிரம் வாங்க இங்க வாங்க. குதிரை ஒரு யானை. வெல்கம் டு சினிமாக்ஸ். முதல்ல என்னடா ஆஸ்ட்ரிச், இது வந்து நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நீ தங்கிட்டியா? இரும்பாய்